டேய் ரமேஷ், நீ என்ன சாதிடா? செல்லப்பா நீ சொல்லு, நீ என்ன ஜாதி? ஏய் நிறுத்து நிறுத்து, என்ன பண்ற? பொது வெளியில ஜாதி பேரை கேட்டுங்கிற? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஐடி கார்டு போடுறோம். ஐடி கார்டா? ஐடி கார்டுல அப்பா பேர் போடுவாங்க, அட்ரஸ், பிளட் குரூப் அதான் போடுவாங்க. அதுக்கு எதுக்கு ஜாதி பேரு? ஏன் ஸ்கூல்ல மட்டும் சாதி பேர் கேட்டா சொல்றீங்கல்ல, ஏன் அதே ஸ்கூல்ல ஐடி கார்டுக்கு சாதி பேர் சொன்னா என்ன? ஸ்கூல்ல எதுக்கு ஜாதி பேர் கேக்குறாங்கன்னா, ஜாதி அடிப்படையில யார் யாருக்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டதோ இடஒதுக்கீடு மூலம் அவங்களுக்கு உரிமைகளை மீட்டு எடுப்பதற்காக பள்ளிகளை வந்து ஜாதி பேர் கேட்பாங்க. அதே மாரி இடஒதுக்கீடு மாரி நாங்களும் ஐடி கார்டு மூலியமா ஏதாவது கொண்டு வரதுக்காக திட்டம் போட்டிருப்பாங்க. பெரியார் உங்க கொள்கை தலைவர் தானே? ஆமா. அவருடைய அடிப்படை கொள்கை என்ன? அவரு சாமி இல்லைன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. அதான். அதெல்லாம் அப்புறம். அவருடைய முதல் கொள்கையே ஜாதி கூடாது, ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் சமமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? அப்படிதான் சொன்னாரு. மத்த மாநிலத்துல தன்னோட பேருக்கு பின்னாடி ஜாதியை சேர்த்துப்பாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதியை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.